ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இன்றைய பதிவுல வீட்டில் எந்த இடங்களில் மயிலிறகு வைப்பதால் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹால்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் வைக்க வேண்டிய மங்கள பொருட்களுள் ஒன்று மயிலிறகு. மயிலிறகு இருக்கும் இடத்தில் கிருஷ்ணர், முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக இருக்கும். மயிலிறகு ஆன்மீகத்தில் மட்டுமின்றி வாஸ்து சாஸ்திரத்திலும் மிக முக்கியமானது. மயிலிறகு இருக்கும் இடத்தில் பொருளாதாரம் வலிமையாக இருக்கும். வீட்டின் பூஜை அறை தவிர வேறு எங்கெல்லாம் மயிலிறகை வைப்பதால் வீட்டில் எப்பொழுதும் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மயிலிறகு என்பது ஆன்மீகத்தில் மிகவும் புனிதமான ஒரு பொருள். முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக மயிலை வைத்துள்ளார். கிருஷ்ணர் தன்னுடைய திருமுடியில் மயிலிறகை வைத்துள்ளார். ஆன்மீக வளர்ச்சி, அழியாத தன்மை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. மயிலிறகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்களும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இது செழுமை, ஞானம், படைப்பாற்றல் ஆகியவற்றை குறிப்பதால் பல வீடுகளிலும் மயிலிறகு அலங்காரத்திற்காகவும் வழிபாட்டு பொருளாகவும் பூஜை அறையில் வைப்பதுண்டு. மயிலிறகை வழிபாட்டிற்கு மட்டுமின்றி வீட்டின் சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகிக் கொண்டே இருக்கும். மயிலிறகிற்கு தனித்துவமான சக்தி இருப்பதால் இது இருக்கும் இடத்தில் கம்பீரம், அழகு இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எந்தெந்த இடங்களில் மயிலிறகை எப்படி வைத்தால் செல்வம், அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மயிலிறகு வைக்க ஏற்ற இடங்கள் பத்தி பார்க்கலாம். வீட்டின் முகப்பு. வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் சில மயிலிறகுகளை செருகி வைப்பதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொண்டே இருக்கும். கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளதால் கண் திருஷ்டிகளை போக்கும். வீட்டில் ஒற்றுமையை உண்டாக்கும். தலைவாசலுக்கு அருகிலேயே மயிலிறகை வைப்பதால் வாசலை தாண்டி வீட்டிற்குள் எந்த தீய சக்திகளும் வராமல் தடுக்கும். வரவேற்பு அறை. வீட்டின் வரவேற்பு அறை அல்லது அனைவரும் சேர்ந்து அமர்ந்து இருக்கும் இடத்தில் மயிலிறகை வைப்பதால் ஞானம், மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும். நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். தெய்வீக தன்மை கொண்டது என்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பான பிணைப்பை ஏற்படுத்தும். படுக்கை அறை. படுக்கை அறையில் மயிலிறகுகள் சிலவற்றை வைப்பதால் நிம்மதியான உறக்கம் ஏற்படும். அமைதியான, மகிழ்ச்சியான, நல்ல கனவுகள் வருவது, எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்திருப்பதும் போன்ற மாற்றங்கள் ஏற்படும். மன அழுத்தம், கவலைகள் ஆகியவற்றை நீக்கி மனதை அமைதியாக வைத்திருக்கும். புதுவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும். படிக்கும் அறை. குழந்தைகள் படிக்கும் அறை அல்லது தொழில் செய்யும் அல்லது வீட்டில் அலுவலக பணிகளை செய்யும் இடத்தில் மயிலிறகை வைப்பதால் கவன சிதறல் தடுக்கப்படும். புதிய எண்ணங்களை, சிந்தனைகளை ஏற்படுத்தும். அனைத்து சவால்களில் இருந்தும் வெளிவருவதற்கும் நம்பிக்கை மற்றும் தெளிவுடன் இருப்பதற்கும் வழிவகுக்கும். அதோடு வெற்றிகளை அதிகரிக்க செய்யும். தென்மேற்கு மூலை. வீட்டின் தென்மேற்கு மூலையில் மயிலிறகை வைப்பதால் வீட்டில் அன்பு, ஒற்றுமை அதிகரிப்பதுடன் நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். வீட்டில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும். வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருப்பதற்கு இது உதவிடும். கண்ணாடி. கண்ணாடிக்கு அருகில் மயிலிறகை வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். மயிலிறகின் நிழல் மற்ற இடங்களில் படும்பொழுது அந்த இடம் முழுவதும் குறைவில்லாமல் மகிழ்ச்சி, செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். பலவிதமான நன்மைகள் தேடி வந்து கொண்டே இருக்கும். டிவிக்கு மேல். டிவிக்கு மேல் மயிலிறகை வைப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் தடுக்கப்பட்டு வீட்டின் சூழலை பாதிக்காத வகையில் வைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, உற்சாகம் நிறைந்திருக்க செய்யும்.
டிவியில் நாம் பார்க்கும் நிகழ்ச்சிகளில் இருந்து வெளிப்படும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தை இது குறைத்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.